நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் வியாராஜா குளத்தொழுது பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 584வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன சொன்னால், காலையில் ஒருத்தர் ரெக்வஸ்ட் ஃப்ரம் 1 or 2 persons. இன்றைக்கி ராஜமாதங்கியனுடைய முக்கியமான திதி, அவளுக்கு பிடிச்ச திதி இது இன்றைக்கி அக்ஷய திருதியை. அதனால் அதை பற்றி பேசுங்கன்னு சொன்னேன். ராஜமாதங்கியை பற்றி நிறைய பேசியிருந்தாலும் நேரடி விருப்பத்து எனக்கு இட்ஸ் மை டியூட்டி டு ஸ்பீக். மிச்ச சப்ஜெக்டில் நாளைக்கு ஓரம் கட்டிட்டு இன்றைக்கி அதை பேசிடுறேன். ராஜமாதங்கி சொன்னாலேயே ராஜஷியாமளா, ராஜமாதங்கி, இது இந்த 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 இன்சிடென்டெல்லாம் எங்கே நடந்ததுன்னா தமிழ்நாட்டில் நடக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் சில கோவிலில் எந்திரங்கள் பிரதிஷ்டை ஆகிருக்கு, சில கோவிலில் மட்டும்தான். உதாரணமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி கீழே வச்சுருக்க எந்திரம் வந்து ராஜமாதங்கியோட எந்திரம். ராஜமாதங்கியோட எந்திரம் என்ன, ஷட்கோணம் கிடையாது, அது பஞ்சகோணம். அதை ஆட்டம் போட்டு கீழே இப்படி அடி போட்டு பண்ணால் 5 கோணம் வரும். வட்டம், அதுக்கு வந்து 8 தாமரை. இதுதான் வந்து ராஜமாதங்கியருடைய யந்திரம். பஞ்சகோணம் தான் அவருடைய யந்திரம். சரி, தமிழ்நாட்டில் அவளுக்கு எங்கே கோவில் இருக்குன்னு பார்த்தா, ஒரு பெரிய கர்நாடக இசை மேதை ராஜமையரும் திறந்தார். அவர் வந்து சேலத்து பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு அம்பாளுக்கு ராஜமாதங்கிக்கு தனி கோவில் கட்டினார் அவர். அந்த காலத்தில் நான் சொல்கிறது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி அம்பாளுக்காக தனியாக கட்டியிருக்கார். அந்த காலத்தில் நான் சங்கீதத்துக்காக அவள் தான், கலைக்கெல்லாம் அதிபதி அவள் தானே. சரஸ்வதின்னு நம்ம சொன்னாலும் பூமியில் வந்து சில தெய்வங்கள் தான் விளையாடும். ராஜராஜேஸ்வரியான லலிதா மாதத்து என்ன சொல்கிறார், மதங்க மகரிஷி தபஸ் பண்ணுறார். மதங்கருக்கு என்ன சொல்கிறார், மதங்கரே நான் வந்து நீ தபஸ் பண்ணுறேன் என் பக்தன், ஆனால் நான் வந்து பூமியில் வர முடியாது, என்னோட ரூபமாக ஒருத்தி தோன்றுவா, அவள் தான் உனக்கு பொண்ணா வருவான்ற. அவள் தான் ராஜமாதங்கி. சரி, அது எப்படி நடக்கிறது? மதங்க மகரிஷி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை, நல்லா ஞாபகம், ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் மதங்க தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வர கதால எர்லி மார்னிங் 4 o'clock இருட்டு பிரியலை. அப்போ வந்து இந்த நீலோத்பல தடாகத்தில் குழந்தை கோவாக்குவான்னு கத்துறது. அதை எடுத்து அப்படியே உச்சி போடுறார். கையில் ஒரு சின்ன வீணையும் கிளியை வச்சுட்டு அந்த குழந்தை. அப்பயே தான் பிஞ்சு காலால் எட்டி உதைக்கிறது அப்பாவை நெஞ்சில் உச்சிப்பா. அவள் பிறக்கும் போதே 8 கோடி யோகினி கணக்கு வந்துடுறான். 8 கோடி. அதை எடுத்து அப்புறம் மேய்ச்சலுக்கு மகா சதுஷட்டி கோடி யோகினி கிடைத்தே விதான்றோம். 64 கோடின்ற. அதில் 2-3 இன்டர்பிரேஷன் இருக்கு. வெறும் 64 சொல்கிறேன். ஒரு ஆவரணத்துக்கு 64 கோடின்னு சொல்லி 576 கோடின்னு சொல்கிறான். அது ஒன்று இருக்குது. பட் ராஜமாதங்கியோட இந்த கணங்கள் 8 கோடி யோகினி கணங்கள் பிறக்கும் போதே வந்துடான்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் திருநாங்கூர்ன்ற ஸ்தலம், அதாவது வைத்தீஸ்வரன் கோவிலேருந்து திருக்கடையூர் செல்லும் வழியில் ஒரு ஆர்ச்சே வரும். அது வந்து வைஷ்ணவ கஷேத்திரம். உள்ளே போனால் மதங்காசிரமம் இருக்குது. அங்கே வந்து மதங்கேஸ்வரர் மாதங்கி அப்படி கோவில் இருக்கு. அவளுக்கு பெரிய 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 கோவில் சொல்ல முடியாது. இந்த குருக்கள் நம்பரோட வச்சுருக்கேன். நம்ம வச்சுட்டு இங்கே அங்கே இப்போ மாதங்கியருடைய ரூபத்தை நான் பார்க்கலாம். இப்போ 8 கை மாதங்கி, நான் அதோட படம் வச்சுருக்கேன். அந்த படத்தை இது மைசூரில் அவா போட்டது. இது இன்னொரு கோவிலில் அவள் 4 கை மாதங்கியை நிறுவியிருக்க. இது மதங்காசிரமத்துக்குள்ள மாதங்கி. பாருங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்கும், ஒன்றுமே இல்லைங்க. மதங்க மகரிஷி பக்கத்தில் இருக்கார். மாதங்கி நிற்கிறா, நீல கலர் புடவை கட்டிட்டு, 4 கரங்கள், பாஷாங்குஷம், பராபயத்தோடு இருக்கா. இதுதான் திருநாங்கூர் ஸ்தலத்தினுடைய இது இன்னொரு கோவிலில் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டெம்பிள் போட்டிருக்கான். எந்த அளவுக்கு உண்மை தெரியாது எனக்கு. ஏன்னா வந்து மதங்க மகரிஷியினுடைய கதைகள் நடந்ததெல்லாம் இமயமலை ஒட்டி இருக்க சாரில் தான் நடந்தது. இதெல்லாம் அபிமான க்ஷேத்திரங்கள் தான். சவுத் இந்தியாவில் இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி தமிழ்நாடு இருக்கிறதுல அபிமான தலங்கள். அங்கேயே நார்த் இந்தியாவில் வந்தவ இங்கே செட்டில் ஆகி அது மறக்க முடியாது. இல்லை, இப்போ நம்ம ஒரு ஊர்லேயே வரும்போது அந்த ஊரில் வந்து அங்காள பரமேஸ்வரன் இந்த ஊரில் கோவில் கட்டிடுவா. அதுக்கு அங்கே போக முடியாது அடிக்கடின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்ல, ஒரிஜினல் அங்கே இருக்குது.
அதை வந்து நம்ம இதுவாக பண்ணுறோம் இங்கே, அவ்வளோதான். பட் இதுக்கு சக்தி இல்லைலாம் சொல்கிறேன் நான். தமிழ்நாட்டில் இருக்க பல கோவில், கும்பகோணம் க்ஷேத்திரத்தில் இருக்க பல இதெல்லாம் வந்து அபிமான க்ஷேத்திரங்கள் தான். அதாவது நவகிரக க்ஷேத்திரத்தை சொல்ல ஒரு நாள் கவர் தட் ஆல்ரெடி பேசியிருக்கதை. நவகிரக க்ஷேத்திரங்களே இந்தியாவில் வந்து நார்த் இந்தியாவில் தான் மெயினாக இருக்குது. நார்த் இந்தியா, நடு இந்தியா சொல்லும்போது சென்னை வந்துடுது. சென்னைக்கு அப்புறமா வந்து தான் கும்பகோணம் இருக்கிற கோவில் தான். நல்லா படிச்சுக்கோங்க. உதாரணமாக ஞாயிறுன்னு ஒரு ஸ்தலம் இங்கேருந்து பக்கத்துலேயே இருக்குது, ரெட்டில்ஸ் பக்கத்தில் இருக்குது. பானுபுரியும் பேர். கண்வ மகரிஷியால் பிரதிஷ்டை பண்ணது. புஷ்பரத ஈஸ்வர ஸ்வர்ணாம்பிகைன்னு பேர். அங்கே வந்து சூரிய ஹோரையில் ஞாயிற்றுக்கிழமை காத்தால் 6 மணிக்கு அங்கே பூஜைக்கு வருவா எல்லாருமே. கோதுமை வாங்கி தரணும்னு சொல்லியிருக்கு. ஸோ 6000 வருஷ ஸ்தலம். இங்கே சூரியனார் கோவில் கட்டின்னு ஓடுற வாழலாம் இங்கேருந்து ஜனங்க, முட்டா பசங்க. ஏன் மாதிரி போகிறான்னு தெரியல எனக்கு. ஏன்னா சூரியனார் கோவில் கட்டிந்து ராஜேந்திர சோழன் கட்டிந்து. ராஜராஜ சோழன் 1000 வருஷம். அதுக்கப்புறம் அவன் புள்ள 900 இயர்ஸ், 950 இயர்ஸ் தான் இருக்கும் அது. ஆனால் இங்கே பானுபுரின்ற ஞாயிறு ஸ்தலம், அந்த கோவில் எழுப்பப்பட்டு 6000 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா மகாபாரத்துக்கு முன்னாடியே வந்துடும். மகாபாரதம் நடந்து 5000 வருஷத்துக்கு மேலே எடுது. அதுக்கு முன்னாடி சகுந்தர துஷ்யம் இந்த கதை நடந்துருது. ஸோ சகுந்தரையை வளர்த்தவர் கண்வர். கண்வ மகரிஷியால் பிரதிஷ்டை பண்ணது அந்த லிங்கம். அங்கே போட்டு கண்வருக்கு தனி சிலையாக இருக்குங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்கே இதை விட்டுட்டு நம்ம ஊர்லேயே எல்லாமே இருக்கு. இதை விட்டுட்டு அதுக்கப்புறமா தோன்றிய அபிமான நட்சத்திரங்களை தேடின்னு ஓடுறாங்க. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய செயல். உதாரணமாக வந்து குருக்ஷேத்திரம், குருக்கு உண்டான கோவிலும் ஆலங்குடியும் ஓடுவா. அங்கே பார்த்து தட்சிணாமூர்த்திக்கு பண்ணிட்டு இருப்பா எல்லாத்தையும். அவன் தட்சிணாமூர்த்தியாக தேவகுருக்கு, அது கரெக்டு. ஆனால் வந்து யாருக்கு பண்ணணும்பா? வியாழ பகவானுக்கு பண்ணணும்னு இருக்கு. வியாழ பகவானை சேமித்த ஸ்தலம் எது? பாடியில் இருக்கிற திருவல்லிதாயம், திருவல்லீஸ்வர தாயம்மையின் பேர். அது வந்து லூகாஸ் கம்பெனிக்கார, அவள் வைஷ்ணவ கம்பெனியாக இருந்தாலும் அவள் தான் எடுத்து பண்ணுறா. முழுக்க முழுக்க கோசாலை இடத்துல ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கோவில். கீழே பாலாரே ஓடுறது, கோவிலுக்கு அடியில் பாலாறு ஓடுறது. ஏன்னா பாடி முழுக்க உப்பு தண்ணி, அந்த கோவில் இருக்க தண்ணி வந்து திதி வீச்சுன்னு இருக்கும். அதனால் ஆயிரக்கணக்கான பேர் கோவிலேருந்து இழுத்துன்னு போவா தண்ணியை. மோட்டர் நாட் அலோடு. ஸோ தண்ணி எடுத்துன்னு போவா அங்கேருந்து, கோவில் உள்ளேருந்து. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, சென்னையிலே இருக்குது. இப்போ நான் 2 கோவில் சொல்கிறேன். கேத்துக்கு இங்கே இருக்குது, ராகுக்கு வந்து குன்றத்தூரில் இருக்குது, காமாட்சி அம்மன், நாகநாதீஸ்வரர் அது இருக்குது. அதே மாதிரி சுக்கரனுக்கு கஞ்சனூருக்கு போகிற இங்கே மாங்காடுலேயே சிவஸ்தலம் இருக்குது, வெள்ளீஸ்வரர், அதுதான் சுக்கரன் கொண்டாட ஸ்தலம். ஸோ இந்த மாதிரி புதன் ஸ்தலம் வந்து கோவூர் சுந்தரேஸ்வரர் அந்த மாதிரி இருக்குது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய். செவ்வாய் வந்து அங்காரகன். வைத்தீஸ்வரன் கோவிலும் இங்கே இருக்குது, இங்கே புந்தமல்லியிலேயே. புந்தமல்லியில் வைத்தீஸ்வரன் கோவில் தெரு ராஜகோபுரத்தோடு இருக்கும். ஆதிசங்கர் வந்துருக்கார் 2500 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோன்னா, நம்ம சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் அது பழமையானது தான். ஆனால் சில கோவில்கள்லாம் இவ படைக்கிறதுக்காக பண்ணிருந்து, அதெல்லாம் லேட்டர் எடிஷன் தான் அதெல்லாம். ஸோ இங்கே சென்னை சுற்றியே வந்து இவ்வளோ ஸ்தலங்க. பொழிச்சலூர் வந்து இது அகஸ்தீஸ்வரர் கோவில். அந்த கோவில் தான் சனீஸ்வரனுக்கு இது பண்ணுறது. ஸோ அது மாதிரி நிறைய கோவில்கள் சென்னையிலேயே இருக்குது, அது பார்த்துங்க. ஸோ கம்மிங் டு அவர் சப்ஜெக்ட், மாதங்கி சொல்லும்போது இந்த மதங்கேஸ்வரர் மாதங்கி கதை நடந்ததெல்லாம் வந்து இமயமலை ஒட்டி தான் நடந்ததுன்னு சொல்லியிருக்கு புராணங்களில். ஸோ இந்த ராஜமாதங்கின்றவ குழந்தையாக வந்து மதங்கருக்கு கிடைச்சி, அப்புறம் மதங்கர் மகர்ஷியோட புள்ள மாதங்கர் பேர். அவர் சண்டை போடுறாரு அப்பாக்கிட்ட, எங்கள் அப்பாவுக்கு மட்டும் நீ பொண்ணா பிறகு எனக்கு ஏடி பொண்ணா பிறக்கலன்றாரு. அப்போ வந்து வேணா கனவுல சொல்லி, இல்லை நான் உனக்கு வந்து பொண்ணா பிறக்க சொல்லி அவரோட மனைவி, மாதங்கரோட மனைவி பேர் சித்திமதி பேர். புன்னை காதில் வச்சுருக்க புன்ன பூங்கொத்தால் வயிற்றுல தடவிட்டு போகிறா ராத்திரி கனவுல. பார்த்தா அடுத்த நாள் கர்ப்பம் ஆயிடுறா. அவளுக்கு பிறகு அவள் தான் வந்து பிரம்ம வித்யாம்பிகைன்னு பேர். அவர் ஸ்வேதாரண்யேஸ்வரர் கல்யாணம் பண்ணிக்கிறார் இங்கே திருவெண்காடு கஷேத்திரத்தில். ஸோ மாதங்கர் நம்ம 2 வெவ்வேறு, அது அப்பா புள்ள அது. ஸோ இந்த மதங்க மகரிஷி எங்கே இருக்கான்னு சொன்னால் திருநாங்கூர் இவா சொல்கிறா. ஆனால் மதங்கர் எங்கே இந்த சபரிமலையில் தான் இருந்தான்னு புராணங்கள் சொல்கிறது. ஏன்னா ராமாயணம் வரும்போது, ராமாயணம் வந்து 6200 வருஷம் ஆகிடுறது. ஸோ அப்போ என்ன சொல்கிறார், நாங்கள்லாம் மேலே போகிறோம், அப்போ சபரி வரேன்றா. நீ வர வேண்டாமா, உனக்காக ராமர் தரிசனத்துக்காக வரப்போகிற, அவரை கவனிச்சுட்டு அவரை அருளை பெற்று அப்புறமா வந்து சேரு மோட்சத்துக்குன்னு சொல்கிறார். யார்? மதங்க மகரிஷி. அவர் எங்கே வசித்தார்? இவாள் ஹம்பி கிம்பின்னு, ஹம்பி கிம்பிலாம் கிடையாது, சபரிமலை கிட்ட தான் இருந்திருக்கார் அவர்.
இந்த சபரி ஹில்ஸ் அங்கே தான் இருக்கு, அந்த மலையில தான் இந்த கதை சொல்லப்படுறது. அதனால் ஒவ்வொருத்தர் ஒரு கதையை சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறார். புராணங்கள், அதாவது நம்ம இந்தியா மேப் எடுத்து பார்க்கணும், எந்தெந்த நதிகள் எந்தெந்த மலைகள் எங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சப்போ தான் தெரியும் நமக்கு. மேப்பே இல்லாமல், வேர்ல்டு மேப்பு இந்தியா மேப்பு இல்லாமல் நம்ம பேசக்கூடாது. ஸோ கம்மிங் டு திஸ், இந்த ராஜமாதங்கின்றவோ அம்பாளுடைய மந்திரி பதவி கொடுத்து அப்படி சொல்கிறா, நீ நானும் உன்னுடையன்றா அம்பாள். அவளுக்கு பண்ணுறதா இது வரலட்சுமி நோன்பு. அது எப்போ வருது? ஆடி மாதம், ஆடியில் கடைசி முடிஞ்சு ஆவணி மாதம் பிறக்கும்போது வந்துடும். அது காதோலை கருகமணி அதெல்லாம் மகாலட்சுமி கிடையாது, இவளுக்கு தான். லக்ஷ்மி ராவே மா இன்ட்டிக்கு மன கௌரிங்கெல்லாம் எங்கே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ மன கௌரி சொல்லிடுறோம் இல்லையா, அதனால். ஸோ அதனால் மாதங்கிக்கு உண்டான நோன்பு தான் வந்து வரலட்சுமி நோன்பை. ஸோ இந்த சாருமதி என்ற பொண்ணுக்கு வந்து கனவுல சொல்லி என்னை வந்து வழிபட்டால் நான் வரலட்சுமியாக வரேன்ற அம்பாள், அதுவும் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இந்த மாதங்கியினுடைய பிரபாவம் சொல்லும்போது அவளுக்கு உண்டான தேவதைகள், அவளுக்கு எத்தனை பரிவாரங்கள் இருக்குது, பிரகாரங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும். அது வந்து நான் பஞ்சகோணம் சொல்லியாச்சு. இப்போ வந்து பாருங்க, நான் படிக்கிறேன், அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அவளோட ரதம் பேர் ஸ்ரீசக்கர ரதத்தில் அம்பாள் இருக்க, கிரிசக்கர ரதம் பண்டிகை காட்டு பண்டிகை அழைக்கப்பட்டதில் தண்டநாதா இருக்க. இவளுக்கு கேய சக்கரம், கிளிகள் அழகாக காட்டு கொடிகள் புஷ்பங்கள்லாம் இருக்குது. ரொம்ப அழகான ரதம், அது மாதங்கி உட்காந்துருக்க ரதம். கேய சக்கரம் திவ்ய ரதத்திலிருந்து ஷியாமளா என்ற மந்திரநாயகி கிளம்பினாள். தேவர்கள் அவளை சங்கீத யோகினி, ஷியாமளா, மந்திரநாயிகா, மந்திரணி, சசிவேஷானி, பிரதானேஷி, சுகப்பிரியா, வீணாபதி, வைணகி, முத்திரிணி, பிரேகப்பிரியா, மீபப்பிரியா, கதம்பேஷி, கதம்பவனவாசினி, சதாம்பதா என்று 16 பேர்கள் இவளுக்கு. இந்த பேரை யார் சொல்கிறாளோ அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறன்ற. இந்த நாமாக்களை பக்தியுடன் ஒருமுறை ஜெபித்தாலும் 3 உலகம் வசியமாகும். மந்திரநாயகியின் கடாட்சம் எங்கெங்கு படுகிறதோ அங்கு சேனைகள் தைரியமாய் சந்தேகம் என்று செல்கின்றன. ஸ்ரீ லலிதா தேவி எவ்வளவு ராஜ்ய விஷய சர்ச்சை செய்கிறாளோ அவ்வளவும் அவளுக்கு வசியமாகின. சங்கீத கரங்களுடைய கிளி தனுர்வேதம் 4 கைகளுடன் 3 தலைகளுடன் 3 கண்களுடன் தோன்றி பிரதான தேவியை வணங்கி கூறிற்று. தாயே, பண்டாசுரனுடன் போருக்கு கிளம்பும் நாங்கள் தங்களுக்கு சகாயம் புரிவது என் கடமை. தானவர்னா இவர் அரக்கர்கள் அழிக்கும் சித்திரஜீவம் என்றும் இந்த வில்லையும் அக்ஷயமான இரு அம்புரா துணிகளையும் பெற்று எனக்கு அருள் புரியுங்கள். சுகப்பிரியை அளவில்லை. அந்த வில்லை ஏற்று நாளேற்றி டங்காரம் செய்தாள். அந்த சத்தமானது உலகெங்கு பரவி தேவர்களுக்கு பேரானத்தை விளைவித்தது. எந்திரணி தந்திரணி என்று அவருடைய இரு தோழிகள் கிளியை வேணையும் தலைமீது ஏந்தி தேவிக்கு பணிவிடை செய்தனர். தேவியின் கரத்தில் உள்ள அம்பு காளியின் கண்கப்போல் தேசமானது. உக்கரவேச பயங்கரமான பரப்பல ஆயுதங்களை தாங்கிய 1000 மற்றொன்று சேனைகள் தேவியை பின்தொடர்ந்தன. இங்கே பண்டாசுர யுத்தத்தில் சக்கர தாயினியான சாட்சா பராசக்தி அங்குஷம், பாசம், கரும்புபில், புஷ்பபானம் இவைகளை ஏந்தி கோடிசூரிய விளங்குகின்ற சிவந்த சரீர காந்தியுடன் திக்குகளை பரவுகின்ற முக்காந்தியால் மேகமண்டலத்தை சார்ந்த மயமாக்கி கொண்டு 10 யோஜனை தூரம் விஸ்தீரமுள்ள முத்துக்குடையால் சந்திர மண்டலத்துக்கு அதிக பிரகாசத்தை அளித்து கொண்டு விஜயை முதலிய முக்கிய பரிசாரிகள் 40 வெண்சாமரை வீச தேவர்கள் துதிக்க வாக்கிற்கு மனதிற்கு மெட்டாத வைபவம் உள்ளதும் உலகை தனக்குள்ளே அடங்கியுள்ளதுமான சக்தி சக்கர சாம்ராஜ்யத்தில் அபிமான உளவாகி அஞ்சலி பயத்தோடு தன்னை துதிக்கும் மும்மூர்த்திகளையும் கடாட்சி விஷயத்தால் அருள் புரிவது, அப்சரர்கள் ஜெய ஜெய சப்தத்துடன் பொறுபது, யுத்த வேஷத்தால் மனோகரமாய் விளங்கும் காமேஸ்வரி முதலுடன் பல இந்த காமேஸ்வரி பகவான் நித்தியக்கு என்ன பேருண்டா வன்னிவாச்சினியும் மகாவஜ்ரேஷி சிவதூத்தியை துரித்தே குலசுந்தரியும் நித்யா நீலபதாகா விஜயா சர்வமங்களா ஜுவாலாமா நிச்சித்ரா. இவன் வந்து தெத்தி நித்யா தேவதைகள். அவளோட சேர்ந்து பார்க்க போகிறான். ஸ்ரீசக்கரராஜம் என்ற ரதத்தில் ஏறி நவாபரண தேவதை பரம்பரைகள் சூழ சம்சார தாபத்தை தணிப்பது சாமர்த்தியம் வாய்ந்த 25 நாமரத்தினங்களால் தேவர்கள் துதிக்கு யுத்தத்தை கிளம்பினாள் அப்படின்னு வருது. இந்த கேய சக்கரம் இந்த ரதத்தில் மந்திரணி தேவி போகிறா. இது வந்து ராட்சஸரில் இருக்க வந்து அந்த ராஜராஜேஸ்வரி படத்தில் அந்த காலத்தில் போட்டால் இது புக்கு இது கிடைக்கல. இப்போ வில்லும் அம்பும். வில் வந்து யார்?
அம்பு வந்து புஷ்பபானம் தண்டநாத்தா, வில்லு வந்து இட்சு கோதண்டம் கரும்பு வில்லு, அது மாதங்கி. அது மாதங்கியை ஷாமலாக்கும் மாதங்கிக்கும் தண்டநாதாவுக்கும் உண்டான அந்த பிரபாவத்தை சொல்லி மந்திரங்களை சொல்லி அவளுடைய பிரகாரங்கள்லாம் சொல்லி இந்த புக்கு போட்டது. ஸோ இதில் தான் எடுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த புக்கு இப்போ கிடைக்கவே இல்லை. இது தேடி தேடி பார்க்குறேன், எங்கேயுமே கிடைக்கல இது. ஸோ மாதங்கியோட மந்திரத்தை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவேற்றுறேன். ஓம் ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौं ओ नमो भगवती श्रीराजमातङ्गीश्वरी सर्वजनमनोहरी सर्वमोहरञ्जनी क्लीं ह्रीं श्रीं सर्वराजवसङ्करी सर्वस्त्रीपुरुषवसङ्करी सर्वदुष्टमृगवसङ्करी सर्वसत्त्ववसङ्करी सर्वलोकवसङ्करी त्रैलोक्यमेव समानाय स्वाहा சௌம் க்ளீம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம். இது மாதங்கியோட மந்திரம், மூல மந்திரம். இதுதான் நான் சொல்கிற வழக்கம். பெரிய மந்திரம் ஒரு 9 தடவை சொன்னாலும் போதும். மந்திரங்களை நிறைய தடவை சொல்கிறத விட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அது 9 டைம்ஸ் சொன்னோட போதும். பெரிய மந்திரங்கள் இதெல்லாம். ஸோ இந்த தண்டநாதாவுக்கு ஓம் ஐம் க்ளோவும் சொல்கிறோம், மந்திரனிக்கு ஓம் ஐம் க்ளீம் சோவும் சொல்லி அந்த மந்திரத்தை சொல்கிறோம். லலிதாவுக்கு ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம், அந்த 4ன்னு போடுவான். 4ன்னா அதான் 4 இல்லை, ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம்ன்றது 4. ஸோ திருப்பி சொல்கிறேன். தண்டநாதா சொல்லும்போது ஓம் பஞ்சம் ஏ நமக சொல்லும் போல ஓம் ஐம் க்ளோம் பஞ்சம் ஏ நமக, ஓம் ஐம் க்ளம் தண்டநாதா ஏ நமக அப்படி சொல்லலாம். இது வந்து ஓம் ஐம் க்ளீம் சோம் கதம்பேஷ் நமக, ஓம் ஐம் க்ளீம் சோம் சசிவேஷான் ஏ நமக, அந்த மாதிரி சொல்லலாம். மாதங்கி இது. லலிதைக்கு சொல்லும்போது ஓம் ஐம் க்ளீம் சக்கரநாதா ஏ நமக, அந்த மாதிரி சொல்லலாம். சரி, இந்த 3 பேர் இதில் 12, 16 எவ்வளோ ஆச்சு? 28 ப்ளஸ் லலிதாவுக்கு 25 நாமாவளி. ஸோ 28 ஒரு 25 24 தான் போட்டுப்பான்னு நினைக்கிறேன். 28 24னா 32 52. ஸோ ஒரு 60 புஷ்பம் வந்தாலே 3 பேருக்கு பூஜை பிடிச்சிடலாம் காத்தால். இது மாதிரி சொல்லி இந்த அக்ஷய திருதி அன்றைக்கி அவருடைய ரெக்வஸ்ட் சொன்னதுனால இன்றைக்கி நான் அதை பேசிட்டேன். ஸோ தயவுசெய்து மாதங்கி உபாசனை பண்ணால் நம்ம வந்து எல்லா இதிலும் வெற்றி அடையலாம். அதாவது அரசாங்கத்துலேயும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, நம்ம எதிர்த்து யாரும் வரமாட்டான். ஏன்னா நம்ம வந்து சண்டை போடப்படுது, கத்தி வச்சு சண்டையை போட ஆஃபீஸர்ஸ்கிட்ட. ஸோ அவளை வந்து நமக்கு சாதகமாக மாற்றிக்கணும். அவள் நம்ம சீனியர்ஸ் வந்து நமக்கு வந்து நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கணும். நம்ம கரெக்டாக நம்ம வேலையை பண்ணணும், அது வேலை. ஆனால் சில பேர் என்ன வேலை பண்ணாலும் நல்ல பேர் கிடைக்கிறதில்ல. அவளுக்கெல்லாம் இதுதான் சொல்லியிருக்கு. இந்த முத்திரேஸ்வரி அம்பா சொல்கிறா, நீ நானும் வேறு இல்லைன்னே சொல்லிடுறா அவள்கிட்ட. ஸோ அதனால் பேர்பட்ட ராஜமாதங்கியை வணங்கி போற்றுவோம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.